ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இது வந்து பல வெள்ளரிங்க. இப்போ வந்துட்டு கிறிஸ்மஸுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு விதை பகிர்வில் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அதே வெள்ளரி தாங்க. இப்போ நம்ம கார்டன்லேயுமே வந்து வச்சுருக்கேன். அதாவது இது இந்த மாதிரி வந்து நல்ல குரோத் ஆகிறதுக்கு மக்கிய மாட்டு எருவோட தோட்டத்தில் செம்மண், கொக்கோபிட்டு, காஞ்ச இலதலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு வந்து மிக்ஸ் பண்ணணும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு வாரம் வந்து ஓரமாக வச்சு தண்ணி விட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நாற்று வந்து 1 வாரம் கழித்து மாற்றி எடுத்து வைக்கும்போது அதோடைய க்ரோத் வந்து ஸ்பீடாக சூப்பராகவே இருக்குங்க. வர்ற பூ எல்லாமே வந்து அதாவது காயாக வரும். எந்த பூவுமே உதிராமல் நமக்கு வந்து அறுவடையும் நமக்கு நிறையாவே இருக்குங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி காஞ்ச இலத்தில் வந்து நம்ம போட்டு வந்து நம்ம நாற்று மாற்றி வைக்கும்போது அதுக்கு அடிக்கடி வந்து ஒரு ஃபெர்டிலைசரோ ஒரு மண் உரமோ நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுவே அதுக்கு வந்து ஈல்டுக்கு கரெக்டாக இருக்குங்க சத்துக்கள். அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.